போடிநாயக்கனூர் அருகே பாசன ஆதாரங்களில் ஒன்றாக விளங்கும் மீனாட்சியம்மன் கண்மாய் கழிவுநீர் கலந்து மாசடைந்திருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே 250 ஏக்கர் பரப்பில் உள்ள மீனாட்சியம்மன் கண்மாய் மூலம் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் உள்ள விளைநிலங்கள் பாசன வசதி பெற்று வருகின்றன. கால்நடைகளின் குடிநீர் ஆதாரமாகவும் இந்த கண்மாய் விளங்குகிறது. இந்நிலையில் போடிநாயக்கனூர் மற்றும் மேல சொக்கநாதபுரம் பகுதியில் இருந்து வரும் சாக்கடை நீர் முழுவதும் நிரப்பப்படுவதால் மீனாட்சியம்மன் கண்மாய் மாசடைந்து பச்சை நிறத்துடன் காட்சியளிக்கிறது. மருந்து கழிவுகளும் கண்மாயில் கலக்கப்படுவதால் பாசன விவசாயிகளுக்கு தோல் அரிப்பு உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. தெளிந்த நீருடன் காட்சியளித்த மீனாட்சியம்மன் கண்மாய் தற்போது சாக்கடை போல் மாறியுள்ளதால் மூக்கை பிடித்துக் கொண்டே கடக்க வேண்டியுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். போடி கழிவு நீர் சாக்கடை வந்து எங்களுக்கு ரொம்ப பாதிப்பாகி அங்கேருந்து வர சாக்கடையிலேருந்து வந்து எக்கச்சக்கமாக எண்ணத்தையும் போட்டு விட்றாங்க. அது பூரா வந்து இங்கே அடைச்சி இங்கே வந்து அந்த தண்ணியில் அழுகி இந்த தண்ணியே எடுக்க முடியாமல் விவசாயம் செய்கிறதுக்கு கூட பயமாக இருக்குங்க. பூரா ஊருக்குள்ளே அந்த தண்ணியை எடுத்து குளிக்கிறவங்க கூட பயக்கிறாங்க. போர் போட்டு எடுக்கிற தண்ணி கூட பயமாக இருக்குது, அதில் அரிக்குதுன்றாங்க. அந்த மாதிரி இந்த ரோட்டில் மீன் பூரா வீசி நாரி கிடக்கு. இந்த ரோட்டில் வாரவங்களை வீசிக்கிட்டு மூக்கு அடைச்சிக்கிட்டு போய்க்கிருக்காங்க. இந்த தண்ணி அவ்வளோ மாசுபட்டு கிடக்கு. எங்களுக்கு இந்த தண்ணியை சுத்தம் பண்ணி கொடுத்தாத்தான் இந்த ஊருக்குள்ள நாங்கள் வாழ முடியும். கண்மாய் மாசடைந்து வருவது குறித்து பலமுறை புகார் அளித்தும் நீர்வள ஆதாரத்துறையினர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இனியாகிலும் கண்மாயை தூய்மைப்படுத்தி விவசாயத்தை பாதுகாக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.